ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓல்டு கிளாத் ரிவ்யூ சைடே தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 கலரில் ஊலன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 30 டைம்ஸ் சுற்றி எடுத்துக்கிறேன். முப்பது வாட்டி சுற்றி எடுத்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி இதை வந்து சென்டரில் கட்டி எடுத்துக்கிறேன். 3 முடிச்சு போட்டு எடுக்கிறேன். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், கலண்டு வராது. இனி இந்த த்ரெட்டை 2 சைடையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு வந்துட்டு பூ மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி 4 கலர்லையுமே 5லேருந்து 6 பீஸ் போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி பார்த்தீங்கன்னா ஓல்டு ஒரு டாப் தான் எடுத்திருக்கேன். அந்த டாப்பில் வந்துட்டு ஒரு பிளைட்டோட சைஸுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா த்ரெட்டு பூவை வந்துட்டு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். கைநூல் போட்டு தான் எடுத்துக்கிறேன். கைநூல் போடும்போது ஒரு 3-4 டைம் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கும். 4 கலரையுமே ரவுண்டாக மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இனி அடுத்த ரவுண்டையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். செகண்ட் ரவுண்டும் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி சென்டர்லேயுமே ஒரு பூவை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஊலன் த்ரெட் இல்லை அப்படின்னா பனியன் கிளாத் ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை கூட சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணிவிட்டு 30 டைம் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ளவர் மாதிரி பண்ணிவிட்டு இதே பேட்டர்னில் செஞ்சு எடுத்துக்கலாம். ஊலன் த்ரெட் இல்லைன்னா அப்படி ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் கிளாத் எதுனா இருந்துச்சுன்னா இதே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். எனக்கு வந்துட்டு சாஃப்டாக போதும், அதனால் இதோட நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் பண்ணிக்கலாம். இதை விட பெருசாக வேணும்னா ரவுண்ட் ஷேப்பை பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்கும். நான் ஒரு மீடியம் சைஸில் தான் பண்ணி எடுத்திருக்கேன். சூப்பரான மேட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.